சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம்ங்கிறது வரலாம். ஆமா, நீங்க திருக்கணித பஞ்சாங்கம் தானே ஃபாலோ பண்றேன்னு சொன்னேன். திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய தினமே தை மாதம் 1ஆம் தேதி தானே சொல்றா. நீங்க கூட ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தான் நான் பொங்கல் பண்டிகையை கொண்டாட போறேன், இன்னைக்கு தான் நான் அதாவது தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை தானே உத்தராயண புண்ணிய காலம் வேற பண்ண போறேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் மார்கழி மாதம் 30ஆம் தேதி அப்படின்னு சொல்றேளே அப்படிங்கிற சந்தேகம்ங்கிறது வரலாம். இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடியேனை பொறுத்தவரை அடியேன் ஸ்ரீமடத்து பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறேன், அதனால இன்றைக்கு தை மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனால் இது என்ன பண்ணுன்னு சொன்னா பலருக்கும் பல குழப்பங்களை உண்டாக்கி விடலாம். ஏன்னு சொன்னா நிறைய பேர் நம்ம கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல டெய்லி ஷீட் கேலண்டருங்கிறத கிழிப்போம், மந்த்லி ஷீட் கேலண்டர் எல்லாம் தொங்க விட்டுருப்போம். இந்த கேலண்டர் எல்லாத்திலையுமே பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி இன்றைய தினம் மார்கழி 30 அப்படிங்கறது தான் கொடுத்திருப்பா. அதனால இந்த பெரும்பாலான பஞ்சாங்கங்கள் மற்றும் அந்த காலண்டர்களினுடைய அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக காலண்டர்ல என்ன போட்டிருக்கோ அதையே நானும் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அடியேனை பொறுத்தவரை இன்றைக்கு தை 1 தான். என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்பவில்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எப்பயும் போல எல்லாருக்கும் இந்த காலண்டர்ல என்ன இருக்கோ அதையே நானும் சொல்லிட்டு இருக்கேன். மார்கழி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை அப்படின்னே வச்சுக்கலாம். திதி பார்த்தோம்னா இன்றைக்கு தேய்பிரை ஏகாதசி திதி மாலை 5:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு அனுஷம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை 3:02 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசிக்கு ஷட்திலா ஏகாதசி அப்படின்னு பேரு. இது போக இன்றைய தினம் புதானுராதா யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த புதன்கிழமை நாளும் அனுஷ நட்சத்திர நாளும் ஒன்றாக இணைகின்ற நாளை புதானுராதா யோகம் என்று சொல்லி இருப்பார்கள். இது போக இன்றைய தினம் மகர ஜோதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இன்றைய தினம்தான் அந்த சபரிமலையிலே மகர ஜோதி என்பது தெரியும். இதை தரிசிப்பதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே சபரிமலையிலே குவிந்திருப்பார்கள். இது போக நிறைய பேர் நம்ம டிவிலையும் இன்னைக்கு சாயங்காலம் அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல இந்த மகர ஜோதியை தரிசித்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம்தான் தனுர் மாத பூஜை முடிவு அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அது எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும், அது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருந்தாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலே கண்டிப்பாக தனுர் மாத பூஜையை செய்து முடிக்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் ஒரு சில பஞ்சாங்கங்களை பொறுத்தவரை, அதாவது திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம்தான் உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்பவர்கள் அவசியம் அதனை பின்பற்ற வேண்டியது. இது போக வாக்கிய பஞ்சாங்க ரீதியாகவும் இந்த கேலண்டர்கள் ரீதியாகவும் இன்றைய தினம் போகி பண்டிகை அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்றா இல்லையா, அதற்கேற்றாற்போல் பழைய பொருட்களை எரிப்பது, புதிய பொருட்களை வாங்கி வைப்பதுன்னு சொல்லிட்டு இன்றைய தினத்திலே இந்த போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:57 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:23 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:31 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:17 முதல் 1:42 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:03 முதல் 9:28 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:53 முதல் மதியம் 12:17 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:53 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு.
அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் மறக்காம பாருங்க. நமஸ்காரம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், பஞ்சாங்க தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றா இல்லையா? தை பிறந்தால் உண்மையிலேயே வழி பிறந்து விடுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்கா. எதனால சொல்லியிருப்பா? இவ்வளவு நாளா பார்த்தா தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது நடந்துட்டே இருந்தது. இப்ப இன்றையிலிருந்து, அதாவது ஒரு சில பஞ்சாங்கத்தின்படி இன்றையிலிருந்து, அல்ல பெரும்பாலான பஞ்சாங்கத்தின்படி நாளையிலிருந்து கூட வச்சுக்கலாம். இந்த தை மாதம் 1ஆம் தேதி தை பிறந்து விடுகிறதுன்னு சொன்ன அந்த உத்தராயணம் என்பது பிறந்து விடுகிறது. இது என்ன தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்லி பார்த்தோம். நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் பொழுதுதான். இதுல தட்சிணாயனம் என்கின்ற அந்த ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் முடிய அப்படி பார்க்கும் பொழுது அது தேவர்களினுடைய இரவு பொழுதாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த உத்தராயணம் என்று சொல்லப்படக்கூடிய தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாத இறுதி வரை இருக்கக்கூடிய காலத்தை தான் உத்தராயணம்னு சொல்றோம். இதை தேவர்களினுடைய பகல் பொழுது அப்படின்னு சொல்றார். சரி சார், அதுக்கு ஏன் பகல் இரவுன்னே வச்சுட்டு போயிடலாமே, அதுக்கு ஏன் தட்சிணாயனம் உத்தராயணம்னு பேர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சூரியன் நேர் கிழக்கே தான் உதிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேர் கிழக்கே உதிப்பது அப்படிங்கிறது வருடத்துல 2 நாட்கள் மட்டும்தான். அதைத்தான் விஷு புண்ணிய காலம் என்ற பெயரிலே சொல்லி இருப்போம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி சொல்றோம் இல்லையா? அந்த சித்திரை விஷு புண்ணிய காலத்தன்னைக்கு தான் டைரக்ட் ஈஸ்ட், நேர் ஈஸ்ட்ல இருப்பார். அதே மாதிரி துலா விஷு புண்ணிய காலம் சொல்லுவா. துலா விஷு புண்ணிய காலம்னா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி. இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி தான் பார்த்தோம்னா நேர் கிழக்கிலே இருப்பார். மற்ற நாட்களிலே பார்த்தோம்னா, இப்ப உத்தராயண புண்ணிய காலம் சொன்னா, அயனம்னு சொன்னா பயணம்னு அர்த்தம். சூரியனானவர் வடக்கு நோக்கிய தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் நேர் தென்கிழக்கு திசையிலே இருப்பார்னு அர்த்தம். நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சொன்னா, ஏதாவது ஒரு ஆறு இல்லைன்னா பீச், அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் நின்று பாருங்க. காலையில சூரியன் உதிக்கும் பொழுது நேர் கிழக்கே உதிக்காது. நான் நேர் கிழக்குங்கிறத எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, நீதான் கையில மொபைல் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மொபைல்ல பார்த்தோம்னா டைரக்ஷன் ஃபைண்டர்னு ஒரு கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பா. அந்த கேம்பஸ்ல வச்சு பாருங்க, டைரக்ட் ஈஸ்ட் அப்படிங்கறது அந்த கேம்பஸ் காமிக்கும். அந்த நேர் ஈஸ்ட்ல சூரியன் கண்டிப்பாக இருக்காது. இப்படி கிராஸா பார்த்தோம்னா, ஒரு வலது பக்கம் பார்த்தோம்னா அந்த தென்கிழக்கு திசை அந்த மூலையில தான் சூரியன் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும், அல்லது நீங்க இந்த தை 1 பார்த்தோம், அடுத்த மாசம் போய் பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் இப்படி தள்ளி வந்திருக்கும். பங்குனி மாசம் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கும். சித்திரை 1ஆம் தேதி பார்த்தோம்னா நேர் கிழக்க இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியனானவர் வடக்கு திசையை நோக்கி நகர்வார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். கடைசியா பார்த்தோம்னா ஆணி மாத இறுதி என்று போய் பார்த்தோம்னா, அல்லது ஆடி மாசம் 1ஆம் தேதி பார்த்தோம்னா, அன்னைக்கு பார்த்தோம்னா நேர் வடகிழக்கிலே இருப்பார். அந்த வடகிழக்கிலிருந்து அன்றிலிருந்து அவர் தெற்கு நோக்கிய பயணத்தை தூக்குவதால் தான் அதை தட்சிணாயனம் என்ற பெயரிலே, தெற்கு நோக்கிய பயணம் என்ற பெயரிலே அதனை சொல்லி இருப்பார்கள். இதுதான் இந்த உத்தராயணம் தட்சிணாயனத்துக்காக விளக்கம். சரி சார், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாளே அப்படின்னு சொன்னா, அந்த நாள்ல என்ன பண்ணுவான்னு சொன்னா, உத்தராயண நாள்ல தான் என்ன பண்ணுவான்னா, தனக்கான சம்பாத்தியம், தங்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். தட்சிணாயனம்னு வரும்பொழுது என்ன பண்ணுவான்னா, ஊருக்கு பொதுவான வேலைகளை செய்வார்கள். முதல்ல இந்த உத்தராயண காலத்தில் தான் தான் வீடு கட்டுறது, தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்றது, அது போக தான் சொந்தமா சம்பாதிக்கிறது, வெளியில போய் சம்பாதிக்கிறதுங்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பா. இது போக தட்சிணாயனம் என்று வரும்பொழுது அந்த நேரத்துல பார்த்தோம்னா ஊருக்கு பொதுவான விஷயங்கள், ஆலயங்களை கட்டுதல், அல்லது ஏரி குளங்களை எல்லாம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், தூர் வாருதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஊருக்கு பொதுவான விஷயங்களை பண்ணுவார்கள். பொதுவா சொல்லணும்னா உத்தராயணத்திலே சம்பாதித்து தட்சிணாயனத்திலே அதனை செலவழிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதனாலதான் தட்சிணாயனத்துல முகூர்த்தம் பண்ணாதவால நிறைய பேர் இருப்பா. எங்காத்துல கல்யாணம் ஆகட்டும், கிரகப்பிரவேசம் ஆகட்டும் எல்லாம் உத்தராயணத்துல மட்டும்தான் பண்ணுவோம், இதுதான் எங்காத்து சம்பிரதாயம் சொல்றவாள் நிறைய பேர் இருக்கா. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த நாளையே அந்த பழக்க வழக்க நடைமுறை தான் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அப்போ தட்சிணாயனத்துல ஃபுல்லா செலவழிச்சுட்டு எப்படா உத்தராயணம் பிறக்கும் சம்பாதிக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பா இல்லையா? அதுக்காக தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பெரும்பாலும் அப்படித்தான் சொல்லுவா.
ஏன்னு பார்த்தோம்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவா. ஆடிப்பட்டத்துல தேடி விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய அறுவடையை இந்த தையில தான் பண்ணி இருப்பா. பண்ணி இந்த தை மாசம் பொங்கல் இட்டு அதனை கொண்டு போய் வியாபாரம் செய்வார்கள். இந்த வியாபாரம் செய்வதன் மூலமாக கையிலே பணப்புழக்கம் என்பது இருக்கும். அதன் மூலமாக கூட தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி இருக்கலாம். இது அனைத்தையும் விட நம்ம முதல்லயே சொன்ன கான்செப்ட் தான். என்ன சொன்னோம்? தேவர்களை பொறுத்தவரை இது இரவு நேரமாக, தட்சிணாயன காலம் என்பது ஒரு இரவு நேரமாக இருந்தது. உத்தராயணம் என்பது அவர்களை பொறுத்தவரை விடிந்து விடுகிறது. சூரிய உதயம் என்பது ஆகிவிடுகிறது. ஆக சூரிய உதயம் ஆகின்ற நேரத்திலே தேவர்களினுடைய விழி திறக்கிறதுன்னு சொல்றார். தை பிறந்தால் விழி திறக்கும் அப்படின்னு சொன்னா யாருக்கு? தேவர்களுக்கு. தை பிறந்தால் விழி திறக்கும் என்பதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று மாறி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களும் வருகின்றன. எப்படி இருந்தாலும் இந்த தை மாதமானது நம் அனைவருக்கும் ஒரு மிகச்சிறந்த வெளிச்சத்தை தரக்கூடிய வழியாகவே அமைய வேண்டும் என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.